யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கடல் தொழிலாளர் ஒருவரை தமிழக கடல் தொழிலாளர்கள் கடுமையாக தாக்கி தமிழகத்திற்கு கடத்திச் சென்ற நிலையில் தமிழக கடலோர காவல்படையினரால் குறித்த கடல் தொழிலாளர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகின்ற போது யாழ்ப்பாணம் மயிலிட்டி மற்றும் வளலாய் பகுதியைச் சேர்ந்த 3 கடல் தொழிலாளர்கள் பலாலி வடக்கில் இருந்து சுமார் 15 கடல் மைல் தூரத்தில் கடல் தொழிலில் ஈடுபட்டிருந்த வேளையில் அப்பகுதிக்கு வந்த தமிழக கடல் தொழிலாளர்கள் அவர்களுடன் முரண்பட்டு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது இருவர் படகுடன் தப்பி மீண்டும் வந்த நிலையில் ஒருவர் மாத்திரம் தமிழக கடல் தொழிலாளர்களிடம் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் குறித்த நபரை கடுமையாக தாக்கியதுடன் தமிழகம் நாகப்பட்டினம் பகுதிக்கு கடத்திச் சென்றுள்ளனர். இதனையடுத்து கீழையூர் போலீசார் யாழ்ப்பாண கடல் தொழிலாளரை மீட்ட நிலையில் தாக்குதலுக்கு இலக்காகி முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்கள் காணப்பட்டமையால் குறித்த நபர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆட்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கு பகுதியாக 9 கடல் மைல் தூரத்தில் தாம் கடல் தொழிலில் ஈடுபட்டிருந்த வேளையில் பைவர் படகில் வந்த 3 தமது வலைகளை அறுத்து அட்டகாசம் புரிந்ததாகவும் அவர்களை தாம் மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளையில் இருவர் படகுடன் தப்பிச் சென்று விட்டதாகவும் தமிழக கடல் தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தினர். அத்துடன் படகில் வந்த ஒருவரை மாத்திரம் தாம் மடக்கி பிடித்து நாகப்பட்டினத்திற்கு கொண்டு வந்ததாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.